ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் சமுதாயத்திலே மிக மிக பின்தங்கியவர்கள், அது மட்டும் இல்லாமல் அவருடைய வாழ்க்கை மேம்பாடு அடைய வேண்டும் என்பதற்காக சமூகம், கல்வி, பொருளாதாரம் இந்த 3 நிலைகளிலும் அவர்களை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காகவே ஆரம்பிக்கப்பட்டதுதான் நீதி கட்சி. எனவே அந்த நீதி கட்சியினுடைய ஒரு முதல் தலைவராக இருந்து, தோற்றுகிறதோடு மட்டுமல்லாமல் முதல் தலைவராக இருந்து தன்னுடைய வாழ்நாளிலே எண்ணற்ற பணிகளை ஏழை எளிய மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக, ஆதிதிராவிடர் பழங்குடியினர் மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும், உரிமைகளை பேணி காக்க வேண்டும் என்ற வகையிலே நம்முடைய நீதி கட்சி தலைவர் ஐயா சர்பிட்டி தியாகராயர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளை முழுவதுமாக அர்ப்பணித்தார்கள். 1921 கம்யூனல் ஜியோ என்று சொல்லக்கூடிய ஒரு முதல் அரசு ஆணை, அந்த அரசு ஆணையே பொதுவாக இந்தியா முழுமையும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு கிடையாது. ஆனால் முதலாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அந்த இடஒதுக்கீடு வர வேண்டும் என்ற வகையிலே குரல் கொடுத்தது நீதி கட்சி தான். அதனுடைய தலைவராக இருந்த நம்முடைய ஐயா சர்பிட்டி தியாகராயர் அவர்கள். எனவே இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு உரிமை குரலாக இன்றைக்கு இருக்கின்ற அவர் இல்லை என்றாலும் கூட இன்றைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய மக்கள் அனைவருமே நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக இருந்தார். சென்னை மாநகராட்சியிலே இந்தியாவிலேயே முதல் உறுப்பினராகி அதன் மூலம் எண்ணற்ற பணிகளை செய்து நீதி கட்சியின் மூலமாக ஒரு பெரும்பான்மையான அளவுக்கு இடங்களை பிடித்த போது அப்போது ஒரு முதலமைச்சர் வாய்ப்பு கூட ஐயா சர்பிட்டி தியாகராயர் அவர்களுக்கு வந்த ஒரு நிலையில் அதை கூட எனக்கு தேவையில்லை, கட்சியில் இருப்பவர்கள் நான் கட்சியை நடத்துகிறேன், ஆட்சி யார் வேணால் நடத்துங்க என்று சொல்லி அதன் அடிப்படையில் அன்றைக்கு ஐயா சுப்ராயல் ரெட்டியார் அவர்களை அன்றைக்கு முதலமைச்சராக உருவாக்கியவர் ஐயா சர்பிட்டி தியாகராயர் அவர்கள். எண்ணற்ற கல்வி நிறுவனம் எல்லாம் நிறுவி ஒரு கல்வி கண் திறந்தவர் என்று சொன்னாலும் கூட அது மிகையாகாது. குறிப்பாக எங்களுடைய வடசென்னை பகுதியிலே, பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியிலே இன்றைக்கும் ஒரு பெயரால் இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கின்ற சர் தியாகராயர் கல்லூரி, அந்த கல்லூரியில் படித்த மாணவன். எனவே அவருடைய பெருமையோடு இந்த நேரத்தில் நான் வணங்குவதற்கும் கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அந்த எடப்பாடி அவர்கள் சார்பிலும் கழகத்தின் சார்பிலும் இன்றைக்கு அவருடைய திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர், தலைமை நிர்வாகிகள் அனைவருமே மலர் தூவி அவருக்கு மரியாதை செலுத்தும். மாநகராட்சி சார்பில் போடப்பட்ட 500 கோடி ரூபாய் ஒதுக்கி சாலைகள் போடப்பட்டிருக்கு, தரமற்று போடப்பட்டிருக்கா சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இப்போ ஒரு சிங்கார சென்னை 2.0 இந்த திட்டத்தின்படி சென்னையில கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. அந்த 500 கோடி ரூபாய் எதுக்குன்னா இந்த இன்டீரியர் ரோட்ஸ் அண்ட் ஆக்சுவலா மெயின் ரோட்ஸ், அதாவது பிரதான சாலைகள். இந்த சாலைகள் பொதுவாக தரமானதாக போடப்படுகிறதா, அதுக்கு ஆக்சுவலாக அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் இருப்பாங்க, பிஎம்சின்னு சொல்லுவாங்க. அந்த பிஎம்சி பொறுத்தவரையில் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த சாலை இத்தனை மில்லிமீட்டர்ல இவ்வளோ தார் இருக்கு, இவ்வளோ பிச்சு இருக்கு, இவ்வளோ சேண்ட் இருக்கு, இவ்வளோ ஜல்லி இருக்குன்னு சொல்லிட்டு இத்தனை எம்எம்ல இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக கணக்கு கொடுக்கணும். ஆனால் இந்த 500 கோடி ரூபாய்க்கு இந்த இன்டீரியர் சாலை, அதாவது பிரதான சாலைகள், உட்புற சாலைகள், அதாவது காங்கிரீட் சாலைகளும் தார் சாலைகளாகும். இதை பார்த்தீங்கன்னா முழுமையாக, அதாவது எங்களுக்கு தகவல் அடிப்படையில் சொல்ற முழுமையான அளவிற்கு ஆய்வு செய்யாமல் அந்த அடிப்படையில் அண்ணா யூனிவர்சிட்டியில ஏதோ ஒரு ப்ரொஃபஸரை வச்சு ஒரு சர்டிபிகேட்டை வாங்கி அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகள் நடந்ததா இன்றைக்கு ஒரு தகவல் இன்னைக்கு சென்னையிலும் சரி, அதே போல இன்றைக்கு சமூக வலைதளங்கள் உலா வருகின்ற சூழ்நிலையில் இது குறித்து டிஜிபியிடமும் டிவிஎஸ்சிடம் புகார் செய்யப்பட்டதா தெரிவிக்கப்படுகிறது. எனவே இது குறித்து அந்த உண்மை நிலை என்ன, 500 கோடியில எத்தனை அளவுக்கு இந்த உட்புற சாலைகள் அமைக்கப்பட்டது, யார் அதற்கு சான்றிதழ் கொடுத்தது, எனவே இதுல என்னென்ன இந்த முறைகேடு செய்யப்பட்டதா சொல்லப்படுகிறது உண்மையா என்பது குறித்து சென்னை மாநகராட்சி, ஏன்னா இது பொதுமக்களுடைய வரிப்பணம் என்று சொல்லும் போது ஒரு சாலை தரமாக அமைக்கப்பட என்பதுதான் ஒட்டுமொத்த எண்ணமும் கூட. அதை மலைக்கே பாத்தீங்க நீங்க, எல்லா சாலைகளும் பிச்சுட்டு போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டாண்டர்டைஸ் இல்லாம ஒரு உட்புற சாலையும் இந்த பிரதான சாலைகள் அமைக்கப்பட்ட காங்கிரீட் சாலையும் இந்த தார் சாலைகள் அமைக்கப்படுகிற நிலையில அதுக்கு தர சான்றிதழ் கொடுக்கின்ற பொறுப்பு யார்? அவர்களை விட்டுட்டு ஒரு தேவையில்லாத ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு ப்ரொஃபஸரை வச்சு ஒரு சர்டிபிகேட் வாங்கி அந்த 500 கோடி ரூபாய் வெளியிட்டது உண்மையா? ஏன்னா இது குறித்து மாநகராட்சி விளக்க மக்களுக்கு தர வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. இது பத்திரிகையாளர் கார்த்திக் என்றவர் கடத்தப்பட்டிருக்காரு, காவல்துறையின் சட்டவிரோதமா அவரை வீட்டுல புகுந்து கடத்திருக்காங்க. இல்ல இது ஒரு, அதாவது இப்ப நடக்கிறதே ஒரு இடிஎம்என் ஆட்சி, இது ஒரு சர்வாதிகார ஆட்சி.
ஒரு சமூக வலைதளங்கள்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் அவர்கள் வந்து இந்த ஆட்சியை பற்றி கருத்து கூறக்கூடாது. கருத்து கூறினா உடனே வந்து அவங்க வந்து இரவோடு இரவு வந்து கைது செய்து அவர்கள் வந்து சிறையில் அடைப்பது வழக்கும் வாடிக்கையா இருக்கிறது தான் இந்த விடியாத அரசுடைய ஒரு முக்கிய கடமையா இருக்கு. அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊடகவியலாளர்கள் அவர்களும் தங்களுடைய கருத்துக்கு சொல்ல முடியாது, வாய்மொழி மௌனமா இருக்கணும். நேற்றை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வந்து சவுக்கு மீடியா, அந்த மீடியாவில் பணிபுரிகின்ற ஒரு நாலாம் ஆண்டு படிக்கின்ற ஒரு சட்டக்கல்லூரி மாணவர், அந்த சட்டக்கல்லூரி வந்து லீகல் கரஸ்பாண்டா இருக்காரு. அவரை வந்து திடுதிடுப்புன்னு போயிட்டு வந்து எங்க கொண்டு போனாங்கன்னு தெரியல, அவர் வேற போஸ்ட் தெரியல. அந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கைது பண்ணாங்களா, எங்க வச்சிருக்காங்க ஒன்றும் தெரியாம இன்னைக்கு ஒரு 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 மர்மமான ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இந்த ஆட்சியில் இருக்கு. எனவே ஒரு 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 கருத்து சுதந்திரம் கூட இந்த ஆட்சியில் இல்லைன்றதான் வந்து மிக மிக வந்து ஒரு கண்டிக்கத்தக்கது. எனவே இந்த சவுக்கு மீடியாவில் வந்து லீகல் கரஸ்பாண்டன்ட் இருக்கின்ற திரு கார்த்திகேயன் எங்க தான் இருக்கிறாரு, என்ன வழக்கு போட்டீங்க, பொய் வழக்கு தான் போட போறீங்க எப்படியும். அதனால அந்த உண்மை நிலையை வந்து சொல்ல வேண்டியது காவல்துறை கடமை. காவல்துறை வந்து முழுமையான அளவுக்கு இந்த ஆட்சியில வந்து ஒரு ஆட்சியாளருடைய அதாவது எஜமான் என்ன, ஸ்டாலின் எஜமான் என்ன சொல்றாரோ அதன் அடிப்படையில் தான் இவங்க வேலை செய்யறாங்களோ ஒழிய மற்றபடி பாத்தீங்கன்னா இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரமா வந்து அதுல வந்து நியாயம் இருக்கா, முகாந்திரம் இருக்கா, அதாவது அந்த கருத்து வந்து சொல்லப்படுகின்ற கருத்து வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து, அதெல்லாம் ஆராய்ந்து பார்க்காம அவனை புடி இவனை புடி, இவனை உள்ள தள்ளு, இவன் மேல எந்த வழக்கு போடு, அவன் மேல எந்த வழக்கு போனா அதுக்கு வந்து ஏவல் துறையா மாறுகின்ற காவல்துறை நிச்சயமாக இன்னும் 2 ஆண்டுல இன்னும் வந்து எங்களுடைய ஆட்சி மலரும் போது கண்டிப்பாக பொய் வழக்கு போடுகின்ற காவல்துறை அத்தனை பேருமே எஸ்கேப் ஆக முடியாது. கண்டிப்பா வந்து பதில் சொல்லிதான் ஆகணும். எக்ஸாம் புயலுக்கு தமிழக அரசு வந்து மத்திய அரசு 38,000 கோடி வந்து இழப்பீடு நிதி கேட்டுச்சு. டிசம்பர் மாசம் 17-18 மாநில அரசு வந்து கேட்டுச்சு மத்திய அரசு. ஆனா 222 கோடி தான் தற்போது ஒதுக்கி அரசாணை மத்திய அரசு வெளியிட்டாச்சு. இது அதிமுக அதான் பொதுச் செயலாளர் தெளிவா சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 2015 இருந்து நம்ம வந்து கணக்கு எடுத்து பார்த்தா 1.5 லட்சம் கோடி கேட்டிருக்கோம் நாம. அதாவது ஒக்கி புயல், அதே போல வர்தா புயல், அதே போன்று இது சென்னையை தாக்கிய மிக்ஜாம் புயல், இப்படி பல்வேறு புயல்கள்லாம் வந்து சென்னை மற்றும் தமிழ்நாடு தாக்கியிருக்க நிலையில மொத்தம் நம்ம கேட்டது பார்த்தோம்னா 1.5 லட்சம் கோடி. ஆனா யானை பசி சோழப்பரின்றது போல இதுவரையில 7,000 கோடி தான் இன்னைக்கு மத்திய அரசே கொடுத்துருக்கு. அதான் சொல்றேன், இந்த மத்தியில் ஆளுகின்ற அத தேசிய கட்சிகள், குறிப்பா காங்கிரஸ் இருந்தாலும் சரி, அதே போல வந்து பிஜேபி இருந்தாலும் சரி, 10 வருஷம் பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் வந்து இதே வந்து வட மாநிலத்தில் வந்து இந்த மாதிரி வெள்ள சூழ்நிலை ஒரு அபாயம் ஏற்பட்டா உடனடியாக அங்கே வாரி வழங்குறது. ஏன் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வரி கொடுக்குறது இல்லையா? தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணம் தமிழ்நாட்டு மக்களுக்கு சரிசமமாக பங்கிட்டு கொடுங்க. அதை விட்டுட்டு வடக்கு ஒரு நீதி, தெற்குக்கு ஒரு நீதினா இது எந்த சூழ்நிலை நிச்சயமா வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் நிச்சயமா வந்து பார்க்க முடியும். அதனாலதான் வந்து பொதுச்சாளர் தெளிவா சொன்னாரு, தேசிய கட்சிகள் ஒரு பிரயோஜனம் கிடையாது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 17 வருஷம் மத்தியில வந்து திமுக இருந்து அவங்களாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சூழ்நிலையில அப்ப வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கலாம், அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி. ஏன்னா உத்தரவு படத்துல இருந்தாங்க, இல்லைன்னா வாபஸ் வாங்கிடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒவ்வொரு மாநிலம் கஷ்டப்படுது, குறிப்பா தென் மாநிலங்கள் கஷ்டப்படுது, அது குறிப்பா தமிழ்நாட்டை வந்து ஓர வஞ்சனையோடு பாக்குறாங்க. இந்த நிலை மாத்தணும், அதுக்காக என்ன பண்ண ஒரு நிதி பகிர்வு ஒரு சீரான வகையில் இருப்பதற்கு ஏற்ற வகையில ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி அதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கே செஞ்சிருந்தா கரெக்டா யாராருக்கு என்னென்ன போஷனோ அந்த போஷன் படி பாத்தீங்கன்னா அந்த பங்கு படி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும். ஆனா அதை செய்யாம இன்னைக்கு வந்து பாத்துறாங்க மாநில உரிமைகள் காப்போம், தமிழ்நாடு மக்களை காப்போம் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஸ்டாலின் சொன்னா கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாது, வாழை ஏறி வைகுண்ட பார்த்தா தமிழ்நாட்டே காப்பாற்ற முடியாது ஸ்டாலின் இன்னைக்கு போய் வடநாட்டுல போய் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா போய் பிரச்சாரம் பண்ண போறாராம். கேலி கூத்தான ஒரு விஷயம் அது. அந்த மாதிரி 17 வருஷம் மாநில தன்னாட்சி, நிதி தன்னாட்சியை பேணி காப்பதற்கு அன்னைக்கே இதை மாதிரி செஞ்சிருக்கலாம். ஆனா அன்னைக்கு தவற விட்டுட்டாங்க. அதான் புரிச்ச சொன்ன தேசிய கட்சிகள் ஒரு பிரயோஜனமே கிடையாது. தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்களுடைய எம்பிக்கள் தமிழ்நாடு நலன் காப்பதற்கு இது போன்ற பிரச்சனைகள் வந்து முன்னின்று தமிழ்நாட்டு உரிமைகளை பெற்றுத்தவருக்கு குரல் கொடுப்பார்கள் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் வந்து அந்த ஸ்லோகனே வச்சோம், தமிழ்நாடு உரிமை காப்போம், தமிழ்நாடு உரிமையை மீட்போம் சொல்லிட்டு. அந்த வகையில் எங்களுடைய உரிமைகள். எனவே மத்திய அரசால வந்து காங்கிரஸாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, இது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் ஒத்துழைப்போட திமுக ஒத்துழைப்பு கொடுத்து நடந்த சூழ்நிலையும் பிஜேபி திமுக ஒத்துழைப்பு நடந்த எந்த ஒரு பலனும் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்கல. எல்லா வகையிலும் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசில் இருந்து கொண்டு குடும்பங்களை வளப்படுத்திக் கொள்ளுகின்ற அந்த ஒரு பணியை தான் செஞ்சாங்களே, வேற எந்த ஒரு பணியும் செய்யலை. அதனால தான் சொல்றேன்,
ராம ஆண்டானா ராவண ஆண்டானா எங்களுக்கு கவலை இல்லை. எங்களோட உரிமை வந்து தமிழ்நாடு உரிமையை காப்போம். இதான் எங்களுடைய கோஷம். ஓகே.